நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியையை நாம் காட்டாமல் நம்முடைய ஒர்க்கில் நாம் காட்டலைன்னா நாம் செத்தவர்களாய் போல இருக்கின்றோம் என்று ஒரு பெரிய எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு கதாபாத்திரம் இயேசுவின் தம்பியாகிய, நான் சித்தி பையன் சொன்னேன்ல, யோவானை குறித்து பார்த்தோம். அந்த யோவானின் பிரதராகிய ஜேம்ஸை குறித்து பார்க்க இருக்கின்றோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக எடுத்து உரைக்கின்ற அந்த புத்தகம்தான் இந்த பொதுவான நிருபமாகிய யாக்கோபு நிருபமாக இருக்கின்றது. அதை இந்த புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. It can be called as the Proverbs of the New Testament. ஏன்னா எப்படி வாழ வேண்டும், எப்படி கர்த்தருக்காக உண்மையும் முத்தமான ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், எப்படி நாவடக்கத்தோடு வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும், இதையெல்லாம் நமக்கு கற்பிக்கின்ற ஒரு பொதுவான நிருபமாக இருக்கின்றது யாக்கோபு நற்செய்தி, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஊழியக்காரன் நம்ம எப்போவுமே சொன்னதுமே ஏதோ தோளில் ஒரு பையை போட்டுட்டு பைபிளை எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கின்ற, ஜெபிக்கின்ற ஒரு நபராக நாம் எண்ணுகின்றோம். ஆனால் யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் எப்படி தெரியுங்களா? நாம் நடமாடும் நற்செய்தியாக இருக்கின்றோம். We are walking people who are exhibiting faith and in our works என்று பார்க்கின்றோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாக்கோபு 2வது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது 20வது வசனத்திலே, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று சொல்லிவிட்டு 26வது வசனத்தில் பாருங்க, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று ஒரு எடுத்துக்காட்டு காண்பிக்கின்றார். பாருங்க, ஒரு மனுஷனுடைய உடம்பில் ஆவி இல்லைன்னா செத்தது போல இருக்கின்றானே, செத்து போயிருக்கிறானே. அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியையை நாம் காட்டாமல் நம்முடைய ஒர்க்கில் நாம் காட்டலைன்னா நாம் செத்தவர்களாய் போல இருக்கின்றோம் என்று ஒரு பெரிய எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு எப்படி நெருங்கி இருந்தாரோ, யோவான் எப்படி நெருங்கி இருந்தாரோ, அப்படியே செபதியின் குமாரனாகிய யாக்கோபும் நெருக்கத்தோடு இருந்து வாழ்ந்த, அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த ஒருவராக அவர் கருதப்படுகின்றார். பிரியமானவர்களே, சீஷரில் ஒருவராக கருதப்படுகின்றார். இன்றைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார், நாவடக்கம் நமக்கு தேவையாக இருக்கின்றது, மனத்தாழ்மை தேவையாக இருக்கின்றது, உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டிய அந்த வாழ்வு முறை தேவையாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லை, மற்றவர்களை கனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம கிரியைகளிலே காட்ட வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த ஆசீர்வாதமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். ஏதோ பொருள் வாங்கினதுமே இதை சொல்லி ஜெபிக்கிற மக்களாக மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வு முறையிலும் கூட உண்மையும் உத்தமமும் நாவடக்கத்தோடு மனரம்யத்தோடு மற்றவர்களை கனம் பண்ணி கிரியையுள்ள விசுவாசத்தை காண்பித்து ஜீவனுள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிரியை இல்லாமல் இருக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்க கர்த்தர் நீர் எங்களை வணைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.